வெளிப்படுத்தின புஸ்தகத்தின் 20ஆம் அதிகாரத்தை நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். ஹல்லேலூயா. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். நம்ம பார்க்கிறோம், ஒரு பெரிய தூதன் வருகிறார். இது நிச்சயமாக இயேசுவாய் இருக்க முடியாது. இது ஒரு பெரிய தூதன், அவன் பிரதான தூதர்கள் ஒருவனாய் கூட இருக்கலாம். ஆனால் இந்த தூதன் எதை கையில வைத்திருக்கிறார் என்றால், பாதாளத்தினுடைய திறவுகோலையும் ஒரு பெரிய சங்கிலியை வைத்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அப்ப வானத்திலிருந்து வருகிற அந்த தூதனுக்கு பாதாளத்தின் மீது அதிகாரம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்துல, இதோ நான் மரித்தேன், இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன், ஆமென், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து தான் பாதாளத்தின் மீதும் மரணத்தின் மீதும் அதிகாரம் உடையவராய், அந்த பாதாளத்தில் உள்ள திறவுகோலை அவர் கையில் வைத்திருக்கிறவராய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின புஸ்தகத்தின் 9ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் கூட இப்படி சொல்கிறது, அப்பொழுது 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை நான் கண்டேன், அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ இந்த பாதாளத்தின் மீது அதிகாரம் உடைய, இந்த பாதாளத்தினுடைய திறவுகோலை உடையவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை ஒரு தூதனுக்கு கொடுக்கிறதை நான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாதாளத்தினுடைய திறவுகோலை உடையவனாய் அந்த தூதன் வருகிறான். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை பார்க்கும்போது, Matthew chapter 16 verse 18ல பார்க்கும்போது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற அதிகாரத்தில் ஒரு மேன்மையான அதிகாரம் ஒன்றுதான் பாதாளத்தின் மீதும் மரணத்தின் மீதும் இருக்கிற அதிகாரம். ஹல்லேலூயா. அவருக்கு எல்லா அண்ட சராசங்கள் மீது அதிகாரம் இருக்கிறது. இல்லை என்று சொல்லலை, எல்லா ஜீவராசிகள் மீது, எல்லா இயற்கைகள் மீது, எல்லா படைப்பின் மீதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருப்பது போல், இந்த உலகத்திலே ஜெயிக்க முடியாத ஒரு காரியம் என்றால் மரணமும் பாதாளமும். ஹல்லேலூயா. அது எந்த ஒரு மனுஷனாலும் அவ்வளவு சீக்கிரம் ஜெயிக்கவே முடியாது. ஆனால் அந்த மரணத்தின் மீதும் பாதாளத்தின் மீதும் அதிகாரம் உடையவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இப்போ அந்த அதிகாரத்தை வானத்திலிருந்து இருக்கிற ஒரு தூதனுக்கு கொடுத்த அதே இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறார், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. அப்போ பேதுருட்ட சொல்றார், நான் உன்னை சபையை மாற்ற போறேன், ஒரு பெரிய சபையாய் நான் உன்னை மாற்ற போறேன், அந்த சபைக்கு ஒரு அதிகாரம் இருக்கும், அந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு கிறிஸ்துவின் சபையாய் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பாதாளத்தின் மீது அதிகாரம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மரணத்தின் மீது நமக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம சில வேளையில மரணத்தை குறித்தும் பாதாளத்தை குறித்தும் அதிகமாய் பயப்படுவோம். மரணத்தை குறித்து பாதாளத்தை குறித்தும் அதிகமாய் பயப்படுவோம். ஐயோ, மரணம் வந்தா என்ன நடக்குமோ, என்ன எனக்கு ஏதாவது ஆயிருமோ என்று சொல்லி அநேக வேளை பயந்து கொண்டு இருப்போம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நமக்கு மரணத்தின் மீது அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அதே இயேசு கிறிஸ்து பாருங்க, கடைசி நாட்கள்ல ஒரு தூதனுக்கு கொடுக்க போகிறார். அந்த தூதன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்றால், பாதாளத்தின் திறவுகோலை உடையவனாய், ஒரு பெரிய சங்கிலியை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான். அதைத்தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 55ஆம் வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது ஆவியானவர் இப்படியாய் சொல்வார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அப்போ மரணத்தின் ஜெயமும் பாதாளத்தின் ஜெயமும் ஒரு நாள் முற்று பெறும் நாட்கள் வருகிறது என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு வேணா நமக்கு சரீர பிரகாரமாக ஒரு மரணம் வரலாம், ஆனால் இந்த மரணத்தை ஜெயமெடுத்த இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசமாய் இருப்பதனால் நாமும் அந்த மரணத்தின் மீதும் அந்த பாதாளத்தின் மீதும் ஜெயமெடுக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை இன்னைக்கு நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தூதன் என்ன பண்ணுகிறான் என்றால், பாதாளத்தின் திறவுகோலை உடையவனாய் ஒரு பெரிய சங்கிலியை கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. இப்ப இந்த பெரிய சங்கிலியை கொண்டு வந்தவன் என்ன பண்ணுகிறான்? 2ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, பிசாசு என்றும்
சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவு கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அல்லேலூயா. இங்கே அப்ப இந்த தூதனுக்கு வெறுமனே பாதாளத்தை திறக்கிற அதிகாரம் மட்டும் கொடுக்கப்படல. வெறுமனே பாதாளத்தை திறக்கிற அதிகாரம் மட்டும் கொடுக்கப்படல. பிசாசு என்றும் வலு சர்ப்பம் என்று சொல்லப்படுகிற அந்த பெரிய பழைய பாம்பு, எந்த பாம்பு? ஏவாள ஏதேன் தோட்டத்தில் வஞ்சித்த அந்த பாம்பை தான் சாத்தான் என்று சொல்லுகிறது இங்கே வேதம். அல்லேலூயா. இப்போ அதை பிடித்து என்ன பண்ணுகிறார் என்றால் அந்த பிசாசை பிடித்து இந்த பாதாள குழிக்குள் போட்டு அல்லேலூயா 1000 வருஷம் கட்டி வைப்பதற்காக இங்கு இந்த தூதனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கிறது. அல்லேலூயா. அதை அவன் கட்டி வைத்து முத்திரை போட்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, இந்த பாதாளத்தின் மரணத்தில் ஜெயித்த இயேசு கிறிஸ்து கடைசி நாட்கள்ல எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார் என்றால், அவர்கள் இந்த பிசாசை பாதாளத்தில் அடைத்து வைக்கிற அதிகாரம் உடையவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இந்த அதிகாரம் மனிதர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அப்படி என்று பார்த்தால் கொடுக்கப்படலை. அல்லேலூயா. சில வேளை நாம இப்படியே ஜெபிப்போம், பிசாச பாதாளத்துக்கு நான் அனுப்புறேன், பிசாச நரகத்துல அனுப்புவேன். அது தவறான ஒரு ஜெபம். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. பிசாசை ஜெயிக்கிற அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். பிசாசின் தலையை நசுக்கிற அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். பிசாசின் வல்லமையை புரிந்து கொள்கிற அதிகாரத்தை நம்ம கொடுக்கிறார். பிசாசை துரத்துவதற்கான அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். ஆனால் அதே வேளையில பிசாச நரகத்துல கட்டி வைப்பதற்கும் பாதாளத்துல கட்டி வைப்பதற்குரிய சங்கிலியையோ கயிறையோ ஆண்டவர் நம்மகிட்ட கொடுக்கல. அல்லேலூயா. ஆனா அதே வேளையில பாருங்க, இந்த தூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தூதர்களுக்கு ஆண்டவர் இந்த தூதனுக்கு விசேஷமாக இந்த கடைசி நாட்கள்ல இந்த பாதாள குழியின் திறவுகோலை உடைய இந்த தூதனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அவனை நீ வந்து பாதாளத்துல 1000 வருஷம் கட்டி வைக்க முடியும். அல்லேலூயா. இப்போ எந்த இயேசு கிறிஸ்துவ சாத்தான் வந்து கட்டி வைத்து அப்படின்னா அவரை மறிக்க வச்சு அவரை கல்லறையில் அடிச்சு அவரை பாதாளத்துக்கு கொண்டு போகணும்னு திட்டம் போட்டானோ அதே பிசாசுக்கு பாதாளம் ஒரு நாள் கிடைக்க போகிறது. அல்லேலூயா. இயேசுவினுடைய மரணத்தை பிசாசு ஏன் அவ்வளவு வாஞ்சிதான் தெரியுமா? இயேசுவை கொல்லணும் கொல்லணும், சிலுவையில் அறையணும் ஏன் எல்லாரும் கத்துனாங்க? ஏன்னா அதுக்கு பின்பாக பிசாசுடைய பெரிய திட்டம் இருந்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய இறப்பு வரைக்கும் மரித்த அத்தனை பேரும் எங்க போனாங்க? போனாங்க. அல்லேலூயா. அத்தனை பேர் அங்கதான் போய் கொண்டு இருக்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து மரித்தால் எங்கதான் போகணும்? பாதாளத்துக்கு தான் போகணும். அதான் யூதா எழுதும் பொழுது எழுதுவார், அவர் பாதாளத்துல போய் கட்டுண்ட ஆவிகளுக்கு பிரசங்கித்துட்டு வந்துட்டார். அல்லேலூயா. அப்போ எந்த இயேசுவை வந்து பாதாளத்துல கட்டி வைக்கணும்னு சொல்லி பிசாசு திட்டம் போட்டானோ அதே பிசாச இயேசு கிறிஸ்து ரொம்ப சுலபமாய் உள்ளே அடைத்து வைக்கிறத பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இவன் பல வருஷம் திட்டம் போட்டான். பிசாசு வந்து பல வருஷம் திட்டம் எங்க இருந்து திரும்ப தொடங்குறது? ஆதாம் காலத்துல தான் திட்டம் தொடங்கி விட்டது. ஆதாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதாமுக்கு ஏவாளுக்கு சொல்லும் பொழுது ஏவாளை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஸ்திரீனுடைய வித்து இந்த பிசாசை ஒரு நாள் மிதிக்கும். அல்லேலூயா. ஸ்திரீனுடைய வித்து பிசாசு தலையை நசுக்கும் என்பதை அன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் சொன்னார் அல்லவா? அன்றையில் இருந்தே பிசாசு தன்னுடைய வேலையை ஆரம்பித்தான். அல்லேலூயா. அன்றைக்கே அந்த பிசாசுக்கு தெரியும் ஒரு வித்து எழும்ப போகிறது. அந்த வித்து என்ன பாதாளத்துக்கு தள்ளதுக்கு முன்னாடி நான் அதை பாதாளத்துக்கு தள்ளணும். அல்லேலூயா. அதுக்கு தான் பாருங்க, ஏவாளிடம் பிறந்த முதல் 2 குமாரர்களுக்குள்ளே பிரச்சனை உண்டு பண்ணணும். காயின் ஆபேலுக்குள்ளாக என்ன நடந்தது? ஒரு பிரச்சனை வந்து ஆபேலை கொலை செய்து விட்டான். ஏன்னா பிசாசுக்கு தெரியும் இந்த 2ல ஒரு வித்து தான் வெளியே வரப்போகுது. இந்த 2ல ஒரு வித்து தான் வெளியே வந்து என்னை நசுக்க போகிறது, என்னுடைய எல்லா திட்டத்தையும் என்னுடைய அதிகாரத்தையும் நசுக்க போகிறது அவன் திட்டம் பண்ணினால அந்த நாட்களில் இருந்தே தலைப்பிள்ளையை கொள்ளுவதற்கு எவ்வளவோ முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருந்தது. அல்லேலூயா. எவ்வளவோ முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் அத்தனையும் தேவ திட்டம் முறியடித்துக் கொண்டே இருந்தது. அல்லேலூயா. தேவ திட்டம் முறியடித்துக் கொண்டே வந்தது. கடைசியில இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதும் கூட அவரை நசிக்க வேண்டும், அவரை கொலை செய்ய வேண்டும் என்று எவ்வளவு திட்டம் போட்டு பார்த்தா முடியல. அதான் கடைசியில வாழ்ற நாட்களையாவது கொன்றுவோம், நம்ம ஊழிய செய்யற நாட்களையாவது
கொல்லான்னு சொல்லி கொண்டு போட்டான். அதான் உண்மை. ஆனா என்ன தெரியுமா, எந்த இயேசுவை கல்லறையில் அடைத்து வைத்து அவரை பாதாளத்தை தள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தானோ, இப்போ அதே இயேசு கிறிஸ்து ஒரு வல்லமையுடையவராய் எழும்பி வருகிறார். அல்லேலூயா. இப்போ தன்னுடைய தூதனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு. என்ன பாதாளத்தை தள்ள நினைச்சவன நீ தள்ளுப்பா. அல்லேலூயா. நீ அவனை தள்ளு, நீ அவனை கட்டி வைன்னு சொல்லி ஒரு தூதனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ சாத்தானுடைய சகல சேனைகளையும் அவனுடைய அதிகாரத்தை கட்டி வைக்கிறதுக்கு, பாதாளத்தில் அடைத்து வைப்பதற்கு தூதனுக்கு ஒரு அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறத இங்க நம்ம பார்க்க முடிகிறது. ஏசாயா 24ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. ஐசாயா 24:22 சொல்லுகிறது, அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாய் சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இங்கு கட்டுண்டவர்களாய் ஆண்டவர் என்ன பண்றாரு? கட்டி வைக்கிறாரு. அல்லேலூயா. அந்த பிசாசு அப்படி செயல்ல கட்டி வச்சிருக்கிறாரு. 1000 வருஷம் தான், அநேக நாள் சென்ற பின்பு மறுபடியும் அங்கு விசாரிப்போர் நடக்கும், நியாய தீர்ப்பு நடக்கும் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் பார்க்க முடிகிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 2 Peter 2:4 பாருங்க, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாவம் செய்கிற தூதர்களை என்ன பண்றாரு? அந்தகார சங்கிலியினால கட்டி அவர் அந்தகாரத்துல கட்டி வைக்கிறார் என்று நம்ம இங்க பார்க்க முடியும். அவங்க தப்ப முடியாது. அல்லேலூயா. பாவம் செய்த யாருமே தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பவே முடியாது. அது தூதனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. யாருமே தப்ப முடியாது. இப்ப நமக்கு இவனை இப்ப கட்டி வைக்கிற சங்கிலி எவ்வளவு பெருசா இருக்கும், அதெல்லாம் போட்டு நம்ம கணக்கு மண்டை கூடாது. அல்லேலூயா. சாத்தானை கட்டி வைக்கிற சங்கிலி எவ்வளவு பெருசா இருக்கும் அது தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய விரலை வச்சு கூட கட்டி வச்சிருவார் அவனை. ஏன்னா அவரிடத்தில் சர்வ வல்லமையில் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப அதை பத்தி நம்ம அதிகமா யோசிக்க வேண்டாம். இந்த சாத்தானை எந்த சங்கிலியில கட்டுவார்? இரும்பு சங்கிலியா, வெங்கல சங்கிலியா, தங்கமா சங்கிலி, அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரால சாத்தானை கட்டுவதற்கு தன்னுடைய வார்த்தையை மாத்திரம் பயன்படுத்த மாத்திரமே போதும். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு அவள் அதிகாரம் இருக்கிறது. இப்போ ஒரு தூதனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவனை சிறையில் வைக்கிறத நம்ம இங்கு பார்க்க முடிகிறது. இப்போ ஆனா இதுக்கு முன்னாடி ஆண்டவர் இதை பண்ணி இருக்கிறாரா என்று பார்த்தால் யூதா புத்தகத்தில் அழகாய் தெளிவாய் எழுதுகிறார். யூதா 1ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை சொல்கிறாரு, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்பு கண்டு நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு கூட சாத்தான் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இன்றைக்கும் தன்னுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாது. அப்படின்னா ஆண்டவர் அந்த ஆதியில மனிதனெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி, ஓகே, மனிதனெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி தூதர்களை படைத்திருந்தார் அல்லவா? அந்த நாளத்தில் தூதர்கள்ல ஒரு மேன்மை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதுல ஒரு கூட்டம் தான் லூசிபரோடு இருந்த ஒரு கூட்டம். அல்லேலூயா. அந்த ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாத அந்த தூதர்கள் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்டார்கள். அல்லேலூயா. தங்களுக்குரிய வாசஸ்தலம் எது? தேவனுக்கு முன்பாக நின்று மகிமையாய் ஆடி ஆராதிக்கிற அந்த வாசஸ்தலத்தை விட்டுட்டாங்க. இப்ப அந்த தூதர்கள் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அல்லேலூயா. அந்த தூதர்கள் தான் மகா நாளின் நியாய தீர்ப்புக்காக நித்திய சங்கிலிகளினால அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்போ பிசாசுடைய அந்த ஆவிகள் இன்னும் சிலவே கட்டப்பட்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் முழுமையா வெளியே வரல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எல்லா ஆவியும் ஆண்டவர் வெளியே விடல, எல்லா பிசாசையும் ஆண்டவர் வெளியே விடல. இன்னும் ஆண்டவர் என்ன பண்றாரு? கட்டி வைத்திருக்கிறார் அந்த நியாய தீர்ப்புக்காக. அப்ப வெளியே வந்திருக்கிற பிசாசு கொஞ்சம் தான். ஓகே, வெளியே தெரியுது கொஞ்சம் தான். இன்னும் அநேக பிசாசு உள்ள இருக்கு. அதெல்லாம் அவுட்டுட்டாருன்னா உலகமாவே இருக்காது. மனுஷனாவே இருக்க மாட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அன்னைக்கு லேகியோன் என்கிற ஒரு பிசாசு பிடித்தவன் இருந்தான் அல்லவா? அவனை வெளியில இருந்து பார்க்கும் பொழுது என்ன நினைச்சிருப்பாங்க எல்லாரும்? ஏதோ ஒரு பிசாசு உள்ள இருந்து ஆட்டிக்கிட்டு இருக்க, அவனை ஒரு பிசாசு தான் உள்ள இருந்து ஆட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த லேகியோன் என்று பெயர் சொல்லும் பொழுதுதான் தெரிந்து அவனுக்குள்ளாக 6000க்கும் மேற்பட்ட பிசாசு உள்ள இருந்தது. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளாக இவ்வளவு பிசாசு இருக்க முடிகிறது. இவ்வளவு பிசாசு இருக்க முடிகிறது. அப்ப எத்தனை கோடி பிசாசு லூசிபரோடு சேர்ந்து கீழே விழுந்திருப்பான்? நல்லா யோசிச்சுப்பாங்க. எத்தனை கோடி? கோடான கோடி தூதர்களை ஆண்டவர் படைத்திருந்தார்.
மனுஷனை தான் ஒருவனாய் படைத்தார். ஆனா தூதர்களை படைக்கும் பொழுது கோடான கோடி தூதர்களை படைத்து இருந்தார். இப்ப அந்த தூதர்கள்ல ஒரு சில பெர்சன்டேஜ் தான், ஒரு சில சதவீதம் தான் இன்னைக்கு இந்த உலகத்துல ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது, இந்த உலகத்துல சுற்றி கொண்டு இருக்கிறது. இன்னும் அநேக பிசாசுகள் அந்த கால சங்கிலியில கட்டப்பட்டு இருக்கிறது. அதை எதற்காக வைத்திருக்கிறார்? மகாநாளின் நியாய தீர்ப்புக்காக. இப்ப அந்த கூட்டத்தோடு தான் இந்த கூட்டம் போக போகுது. அல்லேலூயா. அந்த கூட்டத்தோடு தான் இந்த கள்ள தீர்க்கதரிசி, அந்த கிறிஸ்து, அவனோடு கூட இந்த பிசாசின் ஆவி, அவனோடு கூட இந்த சேனை, இதெல்லாம் அங்கதான் போக போகுது. அல்லேலூயா. அப்போ நல்லா பாருங்க, ஆண்டவரால இன்றைக்கும் இந்த பிசாசுகளை கட்டி வைக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்றால் 1000 வருட அரசாட்சியிலும் ஆண்டவர் கட்டி வைக்க முடியும். அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் கட்ட முடியும். இன்னைக்கு இருக்கிற அதே தேவ வல்லமை தான் அன்னைக்கும் செயல்பட போகிறது. அந்த 1000 வருடம் ஆண்டவர் அவர்களை கட்டி வைப்பார். அதனால புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த 1000 வருட இந்த நாட்களில இது நம்ம நினைக்கலாம், இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார் மட்டும் தான் இருக்குமா? ஸ்பிரிச்சுவலா மட்டும் தான் ஆண்டு இந்த ஆவியெல்லாம் கட்டி வைக்க போகிறாரு. ஆவிக்குரிய ரீதியில மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த ஆவியெல்லாம் கட்டப்பட்டு இருக்குமா அப்படின்னு பார்த்தா இது என்ன நடக்கும்னா, இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து நாம் அநேக வசனங்களை வேதத்துல மறைமுகமாய் பார்க்க முடியும். அல்லேலூயா. இது ஒரு மில்லினியம் இயர்ஸ் சொல்லுவாங்க. அல்லேலூயா. சோ இந்த 1000 வருட அரசாட்சியில நம்ம பாருங்க, பிரத்யட்சமாகவே என்ன நடக்கும்னா, ஆண்டவர் பிசாசை கட்டி அந்த பாதாளத்துல வைப்பார். கட்டி வச்சுட்டு ஒரு 1000 வருட அரசாட்சி இயேசுவை ஆளுகை செய்வார். ஓகே, இயேசுவை இந்த உலகத்துல பிரத்யட்சமாய் ஆளுகை செய்கிறதை நாம் இங்கு பார்க்க முடியும். அல்லேலூயா. இதைத்தான் நம்ம எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் சொல்றேன். ஏன்னா ஏறக்குறைய 400க்கும் மேற்பட்ட வசனங்கள்ல இந்த காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாடு ரெண்டும் சேர்த்து நம்ம பார்க்கும்போது ஏறக்குறைய 400க்கும் மேற்பட்ட இடங்களில அது எல்லாமே மறைமுகமாய் சொல்லப்பட்டிருக்கிறதுனால நமக்கு அது சரியா புரிந்து கொள்ள முடியாது. ஆனா ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து நான் சொல்ல போகிறேன். எரேமியா 23ஆம் அதிகாரத்தில் 5ஆம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது ஜெரேமியா 23 verse 5 and 6ல சொல்கிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழுப்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. அல்லேலூயா. அப்போ இதோ நாட்கள் ஒன்று வரப்போகிறது. அந்த நாட்கள்ல தாவீதுக்காக நீதியுள்ள ஒரு கிளையை ஆண்டவர் எழுப்ப பண்ணுவார். அப்பொழுது அவர் ராஜாவாய் இருந்து, அவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்ப அப்பதான் இயேசு கிறிஸ்து ராஜாவான்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவ ஒரு மனுஷனா பார்த்திருப்பாங்க, ஒரு தீர்க்கதரிசியாய் பார்த்திருப்பாங்க, அல்லது ஒரு ஊழியனாய் பார்த்திருப்பாங்க. அல்லேலூயா. இப்படிதான். அல்லது இன்னைக்கு நம்ம மாத்திரம் தான் இயேசுவை தேவனாய் பார்த்து கொண்டு இருக்கோம், ஒரு தெய்வத்தில் உண்டாய் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மற்ற ஜனங்கள்லாம் ஏதோ ஒரு மனுஷன்ல இருக்கிற விசேஷம் படைத்தவர்கள், அவர்கள் இருக்கிற ஒரு பெஸ்ட் பர்சன் அல்லது ஒரு அற்புதமான அதிசயமான மனிதர் என்று சொல்லி தான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ராஜாவாய் இருப்பார். அல்லேலூயா. இந்த உலகத்தை 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்வார். இந்த உலகத்தை ஆளுகை செய்வார். பரலோக ஆளுகை என்பது அது அதுக்கு அப்புறம் நடக்க போகிற, அது யுகாயுகமாய் சதா காலமாய் இருக்க போகிற ஒரு அரசாட்சி. ஆனா இந்த உலகத்துல மறுபடியும் இயேசு கிறிஸ்து ராஜாவாய் வீற்றிருந்து ஒரு 1000 வருடத்தை ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்படி ஆளுகை செய்யும் பொழுது அவர் ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தின் நீதி நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அல்லேலூயா. அந்த நாட்கள்ல யூதா ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்க எல்லாம் ரொம்ப சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 32ஆம் 33ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது கூட அங்கு ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து லூக்கா 1ஆம் அதிகாரம் 32 33ல அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. அல்லேலூயா. அப்ப அவர் பெரியவராய் இருப்பார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில அந்த நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இயேசுவின் பிறப்பின் நாட்கள்ல தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் அவரை குறித்து சொல்லுகிறது, உன்னதமானவருடைய
குமாரன் எனப்படுவா. கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதுடைய சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ ஒரு சிங்காசனத்துல இருந்து ஆளுகை செய்கிற இயேசுவாய் ஒரு நாள் அவர் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அல்லேலூயா. இதைத்தான் நீங்க வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்துல கூட நம்ம பார்க்க முடியும். ஒரு சிங்காசனத்துல கண்டேன், அந்த சிங்காசனத்தின் மீது அநேகர் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த பரிசுத்தவான்களை குறித்து நமக்கு பார்த்த வசனம் இல்ல நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்போ அங்க யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்? அந்த வெளிப்படுத்தல் 20ல 4ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த இயேசுவோடு கூட இப்ப இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார். அந்த நாட்களில் பிசாசு எங்க இருப்பான்? பாதாளத்துல சங்கிலிகளால கட்டப்பட்ட நிலையில அவன் இருப்பான். அல்லேலூயா. இப்போ 3ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு பின்பு கொஞ்ச காலம் அவன் விடுதலையாக வேண்டும். ஆனால் அத்தியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றின சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதை முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த அரசாட்சியில பாருங்க யாரெல்லாம் இருக்கிறார் அப்படின்னு நாம பார்க்க போகிறோம். இப்போ இந்த 1000 வருடம் பிசாசை என்ன பண்ண போறாங்க? கட்டி வைக்க போறார் ஆண்டவர். அல்லேலூயா. கட்டி வைப்பவர் ஒரு தூதனுக்கு அதுக்கு ஒரு முத்திரையை போடுகிற அதிகாரத்தை ஆண்டு கொடுக்கிறார். இப்போ இந்த 1000 வருட அரசாட்சியில இயேசு கிறிஸ்து முதன்மையான ராஜாவா இருப்பார். அல்லேலூயா. அவர் ராஜாவா இருப்பார். அவரோடு கூட என்ன நடக்குன்னா சிங்காசனங்களை நான் கண்டேன். அப்ப அநேக சிங்காசனங்கள் இருக்கும். அப்படின்னா அவருக்கு கீழாக அநேகர் அதிகாரம் அடைவர்களா இருப்பாங்க, ராஜ்யம் பண்ணுகிறவர்களா இருப்பாங்க, ஆளுகை செய்கிறவர்களா இருப்பாங்க. அவர்கள் யார் என்று பார்த்தோம்? நியாய தீர்ப்பு படுகொடுக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த 1000 வருட அரசாட்சியில நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரத்தை கர்த்தர் இவர்கள் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இது அந்த ஃபைனல் நியாய தீர்ப்பு அல்ல, அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அல்ல. இந்த நியாய தீர்ப்பு இந்த 1000 வருட அரசாட்சியில இந்த சிங்காசனங்களை உட்கார்ந்து ஆளுகை செய்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்புனா அவர்களை தண்டிக்கிற, அவர்களை கண்டிக்கிற, அல்லது அவர்களுக்கு ஒரு சிறைச்சாலையிலோ அல்லது மற்ற தண்டனையிலோ கொடுக்கிற ஒரு அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்க போகிறார். அவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது அவங்க இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்போ இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார் என்றால், இந்த உபத்திரவத்தின் நாட்களில யாரெல்லாம் இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டார்களோ, அப்படின்னா இரத்த சாட்சிகளாய் மரித்தார்களோ. அல்லேலூயா. யாரெல்லாம் இரத்த சாட்சியாய் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை உணர்ந்து கொண்டு இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்களோ, அல்லது இன்றைக்கு கூட மரித்திருப்பார்கள், அப்படி இரத்த சாட்சியாய் மரித்த அந்த பரிசுத்தவான்கள் அவர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா. அதோடு கூட இந்த மிருகத்தின் முத்திரையை தரிக்காமல், அப்படின்னா அந்த கிறிஸ்து மிருகம், அந்த மிருகத்தின் முத்திரையை தரிக்காமல் அவனுடைய சொரூபத்தை வணங்காமல் யாரெல்லாம் உபத்திரவப்பட்டார்களோ, அந்த உபத்திரவத்தை நிமித்து மரித்திருப்பார்கள், அவர்களும் என்ன பண்ணுவாங்க? உயிரோட எழும்ப போறாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த கூட்டம், இந்த இரத்த சாட்சியாய் மரித்த கூட்டம் தான் இந்த 1000 வருட அரசாட்சியில் உட்கார போகுது. அல்லேலூயா. இயேசுவோடு கூட இருந்து இந்த 1000 வருட அரசாட்சி செய்ய போகிறவர்கள் யார் என்றால் இயேசுவுக்காக. அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம். அப்ப இயேசுவுக்காக யாரெல்லாம் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்களோ, அல்லேலூயா, இயேசுவை பற்றின சாட்சி தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிரசேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமா. அப்ப இயேசுவை பற்றின சாட்சி என்று சொல்லப்பட போனால் இதை 2 தான் நாம் எடுக்க முடியும். ஒன்று, இயேசுவை பற்றின சாட்சி நிமித்தம் என்றால் இயேசுடைய பிறப்புக்கு பின்பாக அல்லது இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக யாரெல்லாம், அப்போ நாம் இப்படி வைத்துக்கலாம், அப்போஸ்தலர் நாட்கள் முதல் கொண்டு யாரெல்லாம் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள், யாரெல்லாம் இயேசுவுக்காக உபத்திரவங்களை பட்டு
பாடுகளை அனுபவித்து அடிக்கப்பட்டோ கொல்லப்பட்டோ மரித்திருக்கிறார்களோ அவர்கள் இதுல எழும்ப சான்ஸ் இருக்கு. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு கூட்டம் இந்த 7 வருட உபத்திரவ காலத்தில் இருக்கிறவங்க, அவங்க கண்டிப்பா உண்டு. அல்லேலூயா. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இந்த 7 வருட உபத்திரவ காலத்துல யாரெல்லாம் இந்த முத்திரையை தரிக்காமல், அந்த அந்தி கிறிஸ்துனுடைய நாமத்தையோ அல்லது அவனுடைய முத்திரையை தரிக்காமல், அவன் எந்த ஒரு பொருளை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நான் இயேசுவுக்காக பட்டினியாக கிடந்து கூட சாவேன்னு சொல்லி யாரெல்லாம் அன்னைக்கு மரித்து இருக்கிறார்களோ அவர்கள் இந்த 1000 வருட அரசாட்சியில இயேசுவோடு கூட சிங்காசனத்துல வீற்றிருந்து ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு அநேக இடங்களில் வேதம் நம்மை உபத்திரவளித்து வழியாய் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறது? ஏன் நமக்கு பாடுகள் மத்தியில நடப்பதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று நாம் சொல்லுகிறோம்? ஏனென்றால் இன்னைக்கு அநேக இடங்களில் இந்த பிரசனை எல்லாம் மாறி போய்விட்டது. அல்லேலூயா. வேதத்துல நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக உயிர்ப்பிக்கப்படுகிறார்களே, இது முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் எழுகிறவர்கள் பாக்கியமுள்ளவர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதற்கு பங்குள்ளவர்கள் பாக்கியமுள்ளவர்கள். இவங்க எல்லாம் யார் தெரியுமா? இயேசுவின் நிமித்தம், இந்த வசனத்தின் நிமித்தம். அவங்களுக்கு ரெண்டு அவங்களுக்கான தகுதி இருக்குது. ஒன்று இயேசுவுக்காக, இன்னொன்று இந்த வசனத்திற்காக. யாரெல்லாம் மரித்தார்களோ அவர்கள் தான் முதலாம் உயிர்த்தெழுதலை எழுப்புகிறார்கள். அல்லேலூயா. அதனால தான் இந்த வசனத்திற்காக அல்லது இயேசுவுக்காக ஒரு சாட்சியாய் நான் வாழ்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த உபத்திரவப்படுகிறார்களோ அவர்கள் 1000 வருட அரசாட்சியில ஒரு பெரிய பாக்கியவான்கள் இருக்கிற இடத்துல இருக்க போறாங்க. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதாக. இந்த உபத்திரவத்தின் வழியாய் பிரவேசிப்பதுதான் நமக்கான வழி என்று சொல்லி ஒவ்வொரு அப்போஸ்தலரும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு அப்போஸ்தலா, பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், எத்தனை நிருபங்கள் எழுதினார்களோ அத்தனை பேரும் நமக்கு ஒரு காரியத்தை சொல்றாங்க. உபத்திரவங்கள் வழியாய் போவதுதான் பரலோகத்துக்கு சென்றடைகிற ஒரு வழி. உபத்திரவத்தின் வழியாய் வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்துவை கண்டடைகிற ஒரு வழி. அல்லேலூயா. ஆனால் இன்றைய நவீன கால உபதேசத்துல இல்ல, நமக்கு ஆசீர்வாதம் தான், நமக்கு செழிப்பு தான் என்று சொல்லிதான் கிறிஸ்தவத்தை இன்னைக்கு என்னன்னா உபதேசத்தை மாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆசீர்வாதம் செழிப்பும் ஆண்டவர் நிச்சயமா அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து எனக்கு கிடையாது, வேதத்துக்கு கிடையாது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் மேன்மையையும் மகிமையையும் கொடுப்பது அவருடைய வேலை. அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். ஆண்டவர் முதல் மனிதனை படைக்கும் பொழுதை சொல்லிதான் படைக்கிறாரு, நீ ஆசீர்வாதமாய் இருக்கணும். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதித்து அவனை அனுப்புனார். அவங்க தப்பு பண்ணி இருந்தாலும் கூட நல்ல மனிதனை உருவாக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த மனிதன் பாவம் செய்த பொழுது கூட மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த மனிதனை ஆசீர்வாதமே இல்லாம ஆண்டவர் அனுப்பல. உனக்குன்னு ஒரு மண் இருக்குப்பா, அதை நீ பண்படுத்து, அதுல இருந்து உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும் சொன்னாரா இல்லையா? அதை பண்படுத்தி நீ பொழைச்சிக்க, உனக்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது கூட ஆண்டவர் தெளிவாய் சொன்னாரு, நான் ஆசீர்வதிப்பேன் உங்களை. அல்லேலூயா. என்னுடைய பொக்கிஷ சாலையாக வானத்தை திறந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்க ஒண்ணே ஒன்று பண்ணணும், இந்த கட்டளையின்படி நடை, அவ்வளவுதான். அல்லேலூயா. இதை செஞ்சிட்டீங்கன்னா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இப்படி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆதி முதலாகவே நமக்காய் வைத்திருக்கிறார். செழிப்பு ஆண்டவர் ஆதி முதலாக நமக்காய் வைத்திருக்கிறார். அது இன்றைக்கான உபதேசமோ இன்றைக்கான பிரசங்கமோ அல்ல, அது ஆண்டவர் அவருடைய பிள்ளைக்காக வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம் தேவையோ அந்த அளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். ஆனால் அதே வேளையில நீ ஆசீர்வாதமாய் இருந்தாலும் உபத்திரவம் வரும் என்பது வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆசீர்வாதமாய் இருந்தாலும் உங்களுக்கு பாடுகள் நிறைந்த வழிதான் பரலோகத்துக்கு போகிற வழி. பாடுகள் நிறைந்த வழிதான் ஆண்டவரோடு மகிமையாய் வாழ்கிற வழி. பாடுகள் நிறைந்து யாரெல்லாம் உபத்திரவப்பட்டு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்தார்களோ அவர்கள் தான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பாக்கியவான்களாய் எழும்புவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அப்போ அதுதான் வேதம் மறுபடியும் சொல்லுகிறது, இந்த பாடுகள் வரும் பொழுது நீங்க சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. துக்கம் வரும் பொழுது சந்தோஷப்படுங்க. கவலைப்பட ஆண்டு இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டு போயிட்டாரு பாருங்க, நீங்க துக்கமா இருக்கும் பொழுது உலக சந்தோஷம் தான் படும். ஆனா கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு
உங்க துக்கம் சந்தோஷமா மாறிடும். அல்லேலூயா. கொஞ்ச நாள் கழிச்சு சந்தோஷமா மாறிடும். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் நிமித்தம், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய நாமத்திற்காக அல்லது இந்த வசனத்திற்காக நீங்கள் பாடுகள் அனுபவிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கான மகிமையான நாட்கள் பின்னாடி ஒரு நாள் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. அது வரத்தான் போகிறது, அது நிச்சயமாய் வரும். அதான் பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ரோமன்ஸ் 8:17 சொல்லுகிறது, நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யாரு? பிள்ளைகள். விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவின் பிள்ளைகள் நம்ம, அப்படிதானே? ஏசப்பாக்கு பிள்ளைங்க. இப்ப நம்ம பிள்ளையா இருக்கிறதுனால நம்ம யார் தெரியுமா? சுதந்திரவாளி. சுதந்திரம் நிச்சயமாய் கிடைக்கும். இயேசுவுக்கு எத்தனை சுதந்திரங்கள் இருக்கிறதோ, அதான் சொல்கிறாரு, உன்னதங்களில் இருக்கிற அத்தனை சுதந்திரத்தை கூட இயேசுவால் நமக்கு கொடுக்க முடியும். அப்ப நான் பூமிக்குரிய தர மாட்டாரா? நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. அப்போ நம்ம பிள்ளைகளா இருந்தா சுதந்திரம் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராய் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்குடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். அப்படின்னா கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் தேவன் கொடுத்தாரோ அத்தனையும் நமக்கு உண்டு. அதுல பங்கு நமக்கு உண்டு, நம்ம அதுல பங்குள்ளவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அதே வேளையில கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு அந்த சுதந்திரத்தின் நிமித்தம் ஒரு மகிமை வருகிறது. புரியுதா? பிள்ளைக்கு சுதந்திரம், அந்த சுதந்திரத்தின் நிமித்தம் ஒரு மகிமை வருகிறது. இப்ப இந்த மகிமையை பெறணும் அப்படின்னா இயேசுவோடு கூட பாடுபட்டால் தான். அல்லேலூயா. இப்ப இங்க இயேசுவோடு கூட பாடுபடுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் விளக்கப்பட்டு இருக்கிறதா? இயேசுவோடு கூட பாடுபடுகிறவர்களுக்கு செழிப்பு விளக்கப்பட்டு இருக்கிறதா? இல்ல. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குங்க. நம்ம பிள்ளையா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிடைக்கும். ஆனா அதே வேளையில ஒரு மகிமை வரப்போகுது. ஓகே, அது அந்த மகிமை முதலாம் உயிர்த்தெழுதல இருக்கலாம் அல்லது பரலோகத்துல இருக்கலாம், வாட்டெவர் எங்கனாலும் இருக்கலாம், அது எங்கனாலும் இருக்கலாம். ஆனா அந்த மகிமையை நீங்கள் நாளும் பெறணும் அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட இன்றைக்கு பாடுபட்டு தான் ஆகும். அல்லேலூயா. இன்றைக்கு பாடுபட்டால் தான் அப்படி ஆகும், இல்லைன்னா ஆகாது. அல்லேலூயா. இன்றைக்கு நான் பாடப்பட மாட்டேன், நான் கிறிஸ்துவுக்காக வாழுவேன், இயேசுவுக்காய் வாழுவேன், ஆனா சுகபோகமாய் வாழுவேன். இயேசுவுக்காய் வாழ்வேன், ஆனா எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும். இயேசுவுக்காக வாழ்வேன், எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னா இயேசுவுக்காய் வாழ்வீங்க, இயேசுவின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதே வேளையில அவர் பெற்றிருக்கிற அந்த மகிமை, சிங்காசனத்தில் உட்கார்ந்து அரசாளுகிறாரே அந்த மகிமை நமக்கு கிடைக்காம போயிடும். அல்லேலூயா. அதனாலதான் கிறிஸ்துவோடு கூட பாடுபடுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த மகிமையான அரசாளுகிற நிலைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை கொண்டு போவார். அல்லேலூயா. அதை 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். 2 தீமோத்தேயு chapter 2 verse 12 கூட நம்ம பார்க்க முடியும். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவரோடு கூட பாடுபட்டோம் என்றால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அரசாட்சியில் 1000 வருட அரசாட்சியில நீங்களும் நானும் இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு பாடுபட்டு மரிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி பாருங்க, இப்போ அவரோடு கூட பாடுபட்டு மரிச்சோம் அப்படின்னா அவரோடு கூட அரசாளுவோம். ஆனா அந்த வார்த்தை வசனம் இன்னொரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறது. என்ன தெளிவுபடுத்துகிறது? அவரை நாம் மறுதலித்தார் அவரும் நம்மை மறுதலிப்பார். அல்லேலூயா. அப்போ மறுதலித்தால் என்ன? பேதுரு மட்டும் தான் நம்ம நினைக்கிறோம், பேதுரு தான் மறுதலிச்சோம், அப்படிதானே? வேதத்துல ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் யாரு? பேதுரு மறுதலித்தார். என்ன சொன்னாரு? அவன் மறுதலித்தது என்ன? நீ இயேசுவோடு கூட இருந்தியா? இல்ல. இயேசு உனக்கு தெரியுமா? தெரியாது. உன் பேச்சு அது மாதிரி தானே இருக்கு? இல்ல. அப்போ இயேசுவோடு கூட இருந்ததை மறைச்சான். ஓகே, இயேசு பேசுற மாதிரி பேசுறான், ஆனாலும் மறைக்கிறான். ஓகே, இப்போ பாருங்க, இயேசுவோடு கூட இருக்கிறத, இயேசுவோடு கூட பேசுறத, இயேசுவோடு கூட வாழ்றத இல்லைன்னு சொல்றதுதான் மறுதலிப்பு. ஓகே, இதுதான் மறுதலிப்பு. இப்போ அப்படியே நம்ம ஆவிக்குரிய கொஞ்சம் தியானிப்போம். இயேசுவோடு கூட இருக்கிறோம் அப்படிதான். அப்படின்னா என்ன? இயேசு எதை அனுபவித்தாரோ அதை நான் அனுபவிக்கிறேன். இப்போ நான் சொல்றேன், நான் பாடுபட மாட்டேன்,
ஆனா இயேசுவோடு தான் இருக்கிறேன் அப்படின்னா நான் இயேசுவை மறுதலிக்கிறேன்னு அர்த்தம். புரியுதா? இயேசுவை மறுதலிக்கிற அர்த்தம். எனக்கு உபத்திரம் வந்தா இயேசு என் கூட இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா நல்லா கூட புரியணும், உபத்திரம் வந்தாதான் இயேசு நம்ம கூட இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியருக்கு கூட சொல்வாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்பட்டேன். புரியுது? அப்போ சிலுவையில் அறையப்பட்ட பாடு நிச்சயமா இருக்கும், வேதனை இருக்கத்தான் செய்யும், கண்ணீர் இருக்கத்தான் செய்யும், அடிகள் இருக்கத்தான் செய்யும். அதுதான் சிலுவையின் அனுபவம். இப்ப அந்த அனுபவத்தை கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள் மாத்திரம் தான் அனுபவிக்க முடியும், வேற யாரும் அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ இயேசுவை நாம் எப்படி மறுதலிக்கிறோம் தெரியுமா? இயேசுவோடு கூட இருக்கிறேன் என்று கூட இயேசு அனுபவித்த பாடுகளும், இயேசு அனுபவித்த வேதனைகளும், இயேசு சொல்லி இருக்கிற சத்தியத்தில் நடக்கிற அந்த வழிகளுக்கும் நான் உட்பட மாட்டேன் என்று சொன்னால் நாம் இயேசுவை மறுதலிக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவை மறுதலிக்கிறோம். அதான் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். எந்த உவமையை சொல்லிக் கொடுத்தார் பாருங்க. அன்னைக்கு சொன்னாரு, என் நாமத்தினாலே எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. ஒரு சில கூட்டம் வந்து சொல்லும், உங்க நாமத்துல தானே பிசாசு துரத்துறோம், உங்க நாமத்துல தானே நாங்க நோயெல்லாம் குணமாக்கணும், உங்க நாமத்துல தானே ஊழியம் பண்ணோம், உங்களோடு கூட தானே இருந்தோம். ஆண்டவனே நீ யாருன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. இயேசு மறுதலிப்பார். நீ இயேசு மறுதலிச்சிருக்கிற அவர் ஒன்றும் மறுதலிப்பா, அவ்வளவுதான். இயேசு சொல்றாரு, எனக்கு ஒன்றும் தெரியாது. அன்னைக்கு இயேசு தெரியாது நீ சொல்லிட்ட, இன்னைக்கு நான் சொல்றேன் தெரியாது. அப்போ நாம் அவரை மறுதலித்தார், அவர் நம்மை மறுதலித்தார். அப்படின்னா அவரோடு கூட இருந்து அவருடைய வழியில் நடக்கிறது மாத்திரமல்ல, அதை அக்செப்ட் பண்றது தான் உண்மையான ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற அனுபவம். அல்லேலூயா. நம்ம சில வேளை பாடுகள் கூட அனுபவிச்சிடும், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். புரியுதா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பாடு வந்த உடனே இது இயேசப்பா என்னப்பா இப்படி ஆகி போச்சு, இயேசு கைவிட்டாரோ, இயேசு தூரம் போயிட்டாரோ, இந்த வார்த்தை சொல்லிட்டாலே நம்ம பாட அக்செப்ட் பண்ற மனசு வரலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த உபத்திரவத்தை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ளுங்க. அல்லேலூயா. அதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்வார், நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. எந்த நிலையில் இருந்தாலும், பைசா இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன், இல்லைனாலும் சந்தோஷமா இருப்பேன், சாப்பிட்டாலும் சந்தோஷமா இருப்பேன், சாப்பிடாட்டாலும் சந்தோஷமா இருப்பேன். இதுதான் பவுலுடைய ஒரு வாழ்க்கை. ஆனா அவர் இயேசுவோடு கூட இருந்ததை உலகத்துக்கே சொல்றாரு, நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன், இயேசுவோடு கூட இருக்கிறேன், அதனால என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் இயேசுவோடு சந்தோஷமா இருக்கேன். அல்லேலூயா. இந்த அனுபவம் இன்றைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகிட்ட இல்லை. அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்னா, என் வாழ்க்கையில எது நடந்தாலும் இயேசுவோட நான் இருப்பேன், அவர் என் கூட இருப்பேன். அவ்வளவுதான். அந்த நிலை வந்துட்டுனா எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம பதற மாட்டோம், கலங்க மாட்டோம். அல்லேலூயா. சூழ்நிலை எப்படினாலும் மாறலாம். இன்னைக்கு இயேசு என் கூட இருந்தா காற்றையும் புழையில அடைக்கிற வல்லமை அவர்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. அவர் நிச்சயமா ஒரு சில நேரத்துக்கு அப்புறம், அந்த ஒரு டைம் பீரியட் இருக்குல்ல, அதுக்கப்புறம் நிச்சயமா அதை அடக்கிடுவார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் இன்னைக்கு நமக்கு. அல்லேலூயா. இப்படி யார் ஒருவர் பாடுபட்டு ஆண்டவருக்காகவே வாழ்ந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒருவர் உபத்திரவப்பட்டு மரித்திருப்பார்களானால் அவர்களுக்கு ஒரு மகிமை வரும். 1000 வருட அரசாட்சியில் அரசாளுகிறவராய் அவர்கள் தேவனோடு கூட இயேசுவோடு கூட சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். அல்லேலூயா. இயேசுவோடு கூட சிங்காசனத்துல வீற்றிருப்பாங்க. இவர்கள் நியாயம் தீர்ப்பார்கள். அல்லேலூயா. இவர்கள் நியாயம் தீர்ப்பார்கள். அதான் கொரிந்து சபைக்கு அந்த வசனம் எழுதல, கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது பவுல் அப்போஸ்தலர், நீங்க நியாயம் தீர்க்கிறவர்களா இருக்கிறீங்கப்பா. நீங்க யாரு? நியாயம் தீர்க்கிறவர்களா இருக்கீங்க. தேவ தூதர்களை கூட நியாயம் தீர்க்கிறவர்களா இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள பிரச்சனையா அடுத்தவன்ட்ட கொண்டு போறீங்க? உங்களுக்குள்ள பிரச்சனை அடுத்தவன்ட்ட போய் சொல்லிட்டு எங்களை நீங்க வந்து நியாயம் தீர்க்கன்னு சொல்றீங்க அப்படின்னா, உங்க சர்ச்சிலே இருக்கிற ஒண்ணுக்கு ஆவாதுன்னு ஒரு லீஸ்ட் பர்சன் இருக்காங்கல்ல, நீங்க வந்து அவன் ஒண்ணுக்குமே ஆக மாட்டான், அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நீங்க ஒதுக்குவீங்கல்ல, அவனை வச்சு நியாயம் தீர்த்துனாங்க அந்த பிரச்சனை அப்படிங்கிற. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, வெட்கப்படும்படி நான் சொல்றேன், ஏன்னா நான் உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அதனால புரிஞ்சுக்கணும், அது யாருக்கு கொடுக்கிறார் என்றால், அவருக்காக வாழ்ந்து அவருடைய வசனத்திற்காய் மரித்து யார் ஒருவர் இரத்த சாட்சியாய் மரிக்கிறார்களோ அவர்கள் நியாயம் தீர்க்கிறவர்களாய்
எழுகிறார்கள். ஹல்லேலூயா. இப்ப இவர்களை குறித்து சொல்கிறது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தின் 5ஆம் 6ஆம் வசனத்தை பாருங்க. 5 6ஆம் வசனம், மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவல உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஹல்லேலூயா. அப்போ இதான் சொல்கிறது முதலாம் உயிர்த்தெழுதல். யார்? இரத்த சாட்சியாய் மரித்த பரிசுத்தவான்கள் எழும்புவார்கள். இது முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் மற்றவங்க யாருமே உயிரடையவில்லை. வசனம் சொல்லுது மற்றவங்க யாரும் உயிரிடல. நீங்க சொல்ல அப்போ நாங்களா வாழலையா? வாழ்ந்தீங்க, கிறிஸ்துவ தான் வாழ்ந்திருக்கோம் எல்லாருமே. ஆனா ரத்த சாட்சியா மரிக்கலையே. அவங்களுக்கு தான் அந்த பாக்கியம், வேற யாருக்கும் அந்த பாக்கியம் கிடையாது. ஓகேவா? சோ அப்படி மரித்தவர்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கிறது. இப்போ மற்றவர்கள் உயிரடையவில்லை. அது இதுக்கு அப்புறம் நடக்கும். 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் நடக்கிற காரியம். இப்போ இவர்கள் உயிரடைந்திருக்க இவர்களை பற்றி சொல்கிறது, இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் யார்? பாக்கியவான். ஹல்லேலூயா. அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன். புரியுதா? அப்போ நம்ம ஆசீர்வாதம் எதை பார்க்கறது? எதை ஆசீர்வாதம் நம்ம பார்க்கிறோம்? பணத்தையும் பொருளையும் வீட்டையும் காரையும் பார்த்துட்டு இருக்கோம், அப்படித்தானே? ஆனா ஆசீர்வாதம் எது தெரியுமா? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளது. ஹல்லேலூயா. அதுதான் அவனை குறித்து சொல்கிறது. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கடைகிறாங்கல்ல, இவங்க தான் பாக்கியவான்கள், blessed people. அவங்க ஹல்லேலூயா. அவங்க தான் பாக்கியவான்கள், அவர்கள் தான் பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. அப்ப முதலாம் உயிர்த்தெழுதலுடைய நன்மை என்ன தெரியுமா? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அவன் பாக்கியவானாய் இருக்கிறான், அவன் பரிசுத்தவானாய் இருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த உயிர்த்தெழுதலுக்கான இரண்டாவது நன்மை என்ன தெரியுமா? இந்த இதுக்கு உட்பட்டவர்களுக்கு. ஓகே, இதுக்கு ஏன் நம்ம சிலர் சொல்லுவோம்ல, ஏப்பா தேவையில்லாம உயிரை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல. கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் மறுதளிச்சிருக்கலாம். மறுதளிக்க நம்ம சொல்ல மாட்டோம். கொஞ்சம் இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அந்த உயிர். ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்க, யார் ஒருவர் இயேசுவின் நாமத்துக்காக அட்ஜஸ்டே பண்ணாம மரித்திருக்கிறாங்க, அவங்க தான் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவங்க தான் பாக்கியவான்கள். சோ அப்படிதான் நம்ம தேசத்துல எத்தனையோ மிஷனரிகள் கொளுத்தப்பட்டு இருக்கிறார்கள், கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஸ்டேட்ஸ் அளவுல பாருங்க, குடும்பத்தோடு ஜீப்ல வச்சு கொளுத்தப்பட்டாங்க. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் வேற வேலையே இல்லையா, அங்க இருந்து நல்ல வாழ்ந்த மனுஷன் இங்க செஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அவர் தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இரண்டாவது சொல்கிறது, இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப என்ன தெரியுமா? அவங்க வல்லமையோடு எழுப்பி இருக்கிறாங்க. முதலாம் மரணத்துல நீ அடிச்சு கொண்டு இருக்கலாம், அல்லது எரிச்சு கொண்டு இருக்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீ அடிச்சு கொண்டு இருக்கா, எரிச்சு கொண்டு இருக்கலாம். ஆனா இவர்களுக்கு இரண்டாம் மரணம் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. இரண்டாம் மரணம் கிடையவே கிடையாது. இரண்டாம் மரணம்னா இது நரகத்துக்கு தள்ளப்படுறது இரண்டாம் மரணம் சொல்லுது, வெளிப்படுத்தல. ஹல்லேலூயா. நீங்க வெளிப்படுத்த நம்ம அடுத்த அதிகாரத்துல வாசிக்கும் போது அது தெரிஞ்சிடும். நரகத்துக்கு தள்ளப்படுறாங்கல்ல, இதுதான் இரண்டாம் மரணம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த இரண்டாம் மரணத்தின் மீது இவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப என்ன தெரியுமா? நரகம் இங்க பக்கத்துல கூட வர முடியாது. புரியுதா? இவங்க நரகத்துக்கு போக மாட்டாங்க, 100% ஷூர். ஏன்னா முதலாம் எழுத்துல பாக்கியம் உள்ளவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலை எழுதிட்டாங்க. இவங்க அந்த மரணத்தை ஜெயித்து எழுந்திருக்கிறாங்க. அதான் அதிகாரமுடையவர்களா எழுந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் வச்சிருக்கிற அதிகாரத்தை விட இவங்களுக்கு கிடைக்கிற அதிகாரம் தெரியுமா? கொண்டு போட்டுக்கிறாங்க, ஆனாலும் எழுப்பி வருகிறார்கள். ஹல்லேலூயா. அதான் மிகப்பெரிய அதிகாரம். அந்த உயிர்த்தெழுதல் ஒன்று ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றுகிறது, பாக்கியம் உள்ளவனாய் அவனை மாற்றி இருக்கிறது. இரண்டாவது, இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை உடையவனாய் அவனை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது, இந்த உயிர்த்தெழுதல் என்ன பண்ணுகிறது தெரியுமா? இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாள்வார்கள். ஹல்லேலூயா. அரசாளுகிற ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு உரிமை அவங்களுக்கு கிடைச்சு விட்டது. ஹல்லேலூயா. புரியுதா? ஒரு பிரிவிலேஜ் சொல்லுவாங்கல்ல, ஒரு பிரிவிலேஜ் இவங்களுக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு, வேற யாருக்கும் கிடைக்காது. கிறிஸ்தவனா மரிச்சாலும் கிடைக்காது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவனாய் மரித்து பெரிய பெரிய ஊழியத்தெல்லாம் பண்ணி மரிச்சாலும் கூட கிடைக்காது. இவங்களுக்கு தான் அந்த பாக்கியம், வேற யாருக்கும் அந்த பாக்கியம் கிடையாது. இந்த 1000 வருட அரசாட்சியில தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியர்களாய் இருந்து அரசாளுவார்கள். புரியுதா?
வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வந்து இல்ல, நம்ம எல்லாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம்? ராஜாக்களும் ஆசார்களும். அந்த பங்கு யாருக்கு தெரியுமா? இவர்களுக்கு தான். அல்லேலூயா. இந்த முதலாம் உயிர்த்தெழுதல பங்கெடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் அந்த சிறப்பான அந்தஸ்து. வேற யாருக்கு இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் உயிர் தெழுவோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் உயிர் தெழுவங்க டைரக்டா நியாய தீர்ப்பு அடைஞ்சு பரலோகத்துக்கு தான் போவாங்க. பரலோகத்துல ஆசாரியும் கிடையாது, ராஜாவும் கிடையாது. அல்லேலூயா. பரலோகத்துல ஆசாரியும் கிடையாது, ராஜாக்களும் கிடையாது. ஏன்னா பரலோகத்துல எல்லாமே தேவன் தான். அவர் தான் ராஜா, அவர் தான் ஆசாரியர், எல்லாமே அவர் தான். நம்ம எல்லாம் அங்க உட்கார்ந்து ஆராதிக்கிற கூட்டம். ஓகேவா? நம்ம எல்லாம் அங்க ஒரு லேவியர் கூட்டம், அவ்வளவுதான். ஆசாரியர் கூட்டம் கிடையாது. ஆனா இந்த வசனம் யாருக்கு நிறைவேறது தெரியுமா? தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களும் ராஜாக்களும் என்ன சொல்லுகிறதே அந்த வசனம் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களா இருக்கிறாங்களே அவர்களுக்கு கிடைக்க போகிற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து. அல்லேலூயா. அப்போ அந்த உயிர்த்தெழுதல் பாருங்க எவ்வளவு ஒரு முக்கியமான காரியத்தை இவங்க வாழ்க்கையில வச்சிருக்கா, ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் இவங்க வாழ்க்கையில இருக்கிறது. இந்த 3 காரியம். ஒன்று, இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், பாக்கியம் உள்ளவர்களாய், பரிசுத்தவான்களாய் எழும்புவாங்க. 2வது, இவங்க வல்லமையுள்ளவர்களாய் எழும்புவாங்க. 3வது, ஒரு பெரிய பிரிவிலேஜ் உடையவர்களாய், ஒரு பெரிய சிறப்பு அந்தஸ்து உடையவர்களாய் இவங்க எழும்பி வர போறாங்க. இவங்களுக்கு நிகரா யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. இவங்களுக்கு நிகராக யாருமே இருக்க முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அது அந்த நாட்கள்ல மரிகதான் இயேசு சொல்லும் பொழுது சில நேரத்தில் பரலோகத்துல வந்து முந்தினோர் பிந்தினோராய் மாறுவார்கள், பிந்தினோர் முந்தினோராய் மாறுவார்கள். அந்த சம்பவம் நடக்கும். என்ன தெரியுமா? நமக்கு பின்னாடி சில பேர் ஆண்டவருக்காய் வாழ்ந்து மரிப்பாங்க தெரியுமா? அவங்களாம் நமக்கு முன்னாடி உயிரோடு வச்சிருவாங்க. அல்லேலூயா. நமக்கு முதலாம் உயிர்த்தலுக்கு போயிடுவாங்க. சில போய் அவங்க ஒரு பெரிய மகிமையா 1000 வருஷம் அரசாண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம எந்திக்கணும். ஓகேவா? அதனால என்ன பண்றோம்? பரலோகத்துக்கு ஓடுகிற ஓட்டத்துல கரெக்டா எனக்கு எது வேணுமோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். அல்லேலூயா. அப்ப என்ன தெரியுமா? இந்த நாட்கள்ல உபத்திரவப்பட்டு பாடுபட்டு யார் ஒரு ரத்த சாட்சியை மரிக்கிறார்களோ அல்லது அந்த உபத்திரவ காலத்துல ரத்த சாட்சியை மரிக்கிறார்களோ இந்த ரத்த சாட்சிகளுக்காகவே கர்த்தர் ஒரு மேன்மையான அந்தஸ்தை பரலோகத்துக்கு மாத்திரமல்ல இந்த உலகத்திலும் மறுபடியும் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல மறுபடியும் அவளுக்கு கொடுக்க போகிறார். இந்த உலகத்துல அவங்க 1000 வருடம் அரசாளுவர்களாய் இயேசு கிறிஸ்துவோடு வீற்றிருப்பார்கள். அல்லேலூயா. இப்ப அந்த பாக்கியம் நம்ம கிடைக்கணும்னா நம்ம வாழ்க்கையில இயேசுவுக்காக எப்படி வாழணும்? ஸ்தேவானை போல மரிக்கணும், ஆயத்தமா இருக்குன்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்படி வாழக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. வாழ்றோமா நினைச்சுமா ரத்த சாட்சியா மரிக்கிறோமோ இல்லையோ அது 2வது மேட்ரு. ஆனா இரத்த சாட்சியாய் மரிக்கிற சூழ்நிலை வந்தாலும் என் இயேசுவை மறுதலிக்காமல் இருப்பேன் என்கிற ஒரு வைராக்கியத்தோடாது நம்ம வாழணும். அல்லேலூயா. ஸ்தேவானை போல கல்லை எரிப்பா, பிரச்சனை இல்லை, நான் ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு இருக்கிறேன், அந்த தரிசனத்தை சொல்லாம நான் சாக மாட்டேன். அல்லேலூயா. நான் ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறேன், அந்த ஓட்டத்தை நான் சொல்லாம சாக மாட்டேன்னு சொல்லி ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழுகிற ஒரு தேவ சந்ததியாய் நம்முடைய சந்ததி மாற வேண்டும். அல்லேலூயா. அந்த ஸ்தேவான்களை கர்த்தர் மறுபடியும் எழுப்ப வேண்டும். அந்த பவுலை கர்த்தர் மறுபடியும் எழுப்ப வேண்டும். நீங்க அப்படிதான் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ இது முதலாம் உயிர்த்தெழுதல். ஓகே. இந்த உயிர்த்தெழுதல் 1000 வருட அரசாட்சிகளுக்காய் நடக்கிறது. அல்லேலூயா. அப்போ பிசாசை பிடித்து என்ன பண்றாங்க? பாதாளத்துல போடுறாங்க. 1000 வருடம் அரசாளப்படுகிறார், அடைச்சு வைக்கிறாங்க. அந்த 1000 வருடத்துல இயேசு கிறிஸ்து ராஜாவாய் இந்த பூமியில அரசாள போகிறார். அவரோடு கூட இந்த மரித்த பரிசுத்தவான்கள் எழுப்பி என்ன பண்ண போறாங்க? ஆளுகை செய்ய போறாங்க. இவங்க தான் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, வல்லமையுடையவங்க. இவங்க தான் ஒரு சிறப்பான அந்தஸ்துடையவர்களாக இருப்பார்கள். 7ஆம் 8ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 27:8 அந்த 1000 வருஷம் முடியும் பொழுது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசையில் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோயும் மோசம் போக்கும்படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு என்ன பண்ணுவானா? கூட்டிக் கொண்டு வருவான். அவருடைய தொகை கடற்கரை மணலை போல இருக்கும். அலையில பாருங்க. இப்ப 1000 வருஷம் முடிஞ்ச உடனே இந்த பிசாசு விடுவிக்கப்படுது. ஓகே. விடுவிக்கப்பட்ட உடனே என்ன பண்ணுவான்? மறுபடியும் ஜனங்களை மோசம் போக்குவான். மறுபடியும் ஒரு பெரிய கூட்டத்தை எழுப்புவான் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். இதே காரியத்தை நீங்க குறித்துக்கொள்ளுங்க. வசனத்தை எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். எசேக்கியேல் 38:2 மேசேக் தூபால் ஜாதிகள் தலைவனாக மாகோகு தேசத்தான கோகு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்கிறது. அதே போல எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்துல
அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசித்துக்காங்க, உங்களுக்கு புரியும். அதுல 1ஆம் 6ஆம் வசனத்தை நீங்க பார்க்க முடியும். இந்த மாகு இந்த கோகை குறித்து. அல்லேலூயா. இப்போ இவர்களுக்கு எதிராக மோசம் போகும்படிக்கு ஒரு கூட்டம் எழும்புகிறது. அல்லேலூயா. இப்போ இந்த கூட்டம் எழுப்பி என்ன பண்ண போகிறது? 9ஆம் வசனத்தை பாருங்க. 9ஆம் வசனம், அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவனுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் அலைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்தது. அல்லேலூயா. இப்போ ஒரு பெரிய கூட்டத்தை, இந்த பூமி எல்லாமே எழும்புகிற ஒரு கூட்டத்தை இந்த பிசாசு மறுபடியும் எழுப்புவான். மறுபடியும் ஜனங்களை மோசம் போக்குவான். ஆனா எதற்காக எழுப்புகிறான் என்றால், இயேசுவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக அரசாண்டு கொண்டு இருக்கிறார். இவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக. ஆனா நான் நம்ம பார்க்கும் பொழுது, அந்த கடந்த வாரத்தில் பார்க்கும் பொழுது, கடைசியாக அந்த பூமியிலே ஒரே யுத்தம் தான் நடக்கும் நான் சொல்லி முடிச்சேன். அந்த அருமகதான் யுத்தம் தான் முடிக்கும், அதுதான் நடக்கும். கடைசி யுத்தம் நம்ம பார்த்தோம், அப்படிதானே? ஆனா இப்போ ஒரு யுத்தம் ஆயத்தமாக்கப்படுகிறது. கேட்டு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் ஒரு யுத்தம் வருமா? அப்படி எந்த யுத்தம் வராது. ஏன் அப்படின்னா, இங்கு இந்த கூட்டம் எழும்பி பயங்கரமா சேர்த்து பரிசுத்த நகரத்தை சூழ்ந்து கொள்ளும். எருசலேம், பரிசுத்த நகரம் என்பது எருசலேமா இருக்கிறது. ஓகே, இந்த நகரத்தை, அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய ராஜாவின் தலைநகரம். ஓகே, மகாநகரம் என்று சொல்லப்பட்ட எருசலேம் தான் ராஜாவுடைய தலைநகரமாக இருக்கிறது. அங்கிருந்து தான் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறவராய் இந்த உலகத்திற்கு இருப்பார். ஓகே, இப்போ இதை சூழ்ந்து கொண்டு வரும்பொழுதே இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போடும். அப்படின்னா யுத்தம் ஆரம்பிக்கு முன்னாடியே யுத்தத்தை முடியும். அல்லேலூயா. யுத்தமே நடக்காது. ஏன்னா இப்போ ஆண்டவர் ராஜாதி ராஜாவை வீழ்ச்சி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய ராஜாதி ராஜாவை வீழ்ச்சி இருக்கிறார். இப்பெல்லாம் அவர் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப இந்த சாத்தான் என்ன பண்ணுவானா, எல்லா ஜனங்களையும் மோசம் போக்கி மறுபடியும் எழுப்பி வரும் பொழுது அவர் வானத்திலிருந்து அக்னியை இறக்கி என்ன பண்ணுவார்னா அதை அழித்து போடுவார். வசனத்தை குறித்துக் கொள்ளுங்க. எஸ்ஐ 8ஆம் அதிகாரத்தில் 8லிருந்து 10 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். எஸ்ஐ 8ஆம் அதிகாரத்துல 8லிருந்து 10 வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது, யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்தை கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே, அவர் செட்டையின் விரிவு, உமது தேசத்தின் விசாலத்தை மூடும் ஜனங்களே, நீங்கள் கூட்டம் கூடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. கூட்டம் கூடுங்க, கழுத்து வரைக்கும் தான் வரும். ஆனா அவர் உனக்கு செட்டையின் நிழலாய் இருப்பார். அல்லேலூயா. கழுத்து வரைக்கும் வரும், அப்படின்னா கொள்றதுக்கு வருவாங்க. ஆனா அவங்க நிற்க முடியாது, அவங்க முறிந்து போவார்கள் என்று சொல்லி சொல்லுகிறது. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் கூட நீங்கள் இந்த கூட்டம் எழுப்பி வருகிறத குறித்து நீங்க பார்க்க முடியும். 9ஆம் வசனம், 16, 18ஆம் வசனங்கள்ல நம்ம இங்க பார்க்க முடியும். அப்போ இந்த 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு பிசாசு எழுப்பி ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினாலும் கூட யுத்தம் நடக்க போறது அல்ல. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அக்னியை அனுப்பி அவர்களை என்ன பண்ணுவாரு, அழித்து போடுவார். ஓகேவா? இந்த 10ஆம் வசனம் சொல்லுகிறது. 10ஆம் வசனத்தை பாருங்க. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளதீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, இப்போ இந்த பிசாசை பிடிச்சு என்ன பண்றாருன்னா, அங்க ஆல்ரெடி மிருகமும் அந்த கிறிஸ்துவ இருக்கான்ல, இந்த 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு அந்த கிறிஸ்துவ வெளியே வர மாட்டான், கள்ளத்தீர்க்கதரிசி வர மாட்டாங்க. ஒன்லி பிசாசு வெளியே ஜனங்களை மோசம் போக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூப்பிடும். இப்ப அவர்கள் இருக்கிற இடமாகிய அந்த அக்னியும் கந்தமும் நிறைந்த அந்த கடல்ல இந்த பிசாசை தூக்கி போட்டுருவாரு. இவர்கள் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய இயேசு கிறிஸ்து சதா காலங்களிலும் ஆளுகிற தேவன். ஆனா அதே வேளையில அவன் பிசாசுக்கு சதா காலங்களாய் என்றென்றைக்கும் யுகமாய் அவனுக்கு வாதிப்பதற்கும் ஆண்டவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். இப்ப நரகத்துல தூக்கி அவனை போடுவார். இதுக்கப்புறம் என்ன நடக்கிறது? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை பாருங்க. 11ஆம் வசனத்துல ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீச்சு இருக்கிறவனை கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. அல்லேலூயா. இப்பதான் பிசாசு, மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி இவர்கள் மூவரும் ஆல்ரெடி எங்க போயிட்டாங்க? நரகத்துல தள்ளப்பட்டாச்சு. ஓகே, அக்னி கடல்ல தள்ளப்பட்டாச்சு. இப்போ மற்றவர்களுக்கு நியாயம் கொடுக்கிற வெள்ளை சிங்காசனம் வருகிறது. அல்லேலூயா. இப்ப இந்த வெள்ளை சிங்காசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீழ்ச்சி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய சமூகத்திற்கு முன்பாக இப்போ நாம இருக்கிற இந்த வானம், இந்த பூமி இல்லாம தூர போயிடும். அல்லேலூயா.
இல்லாம தூர போயிடும். அன்றைக்கு நீதிபதியாய் உட்கார்ந்து நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் இயேசுதான், தெய்வன் அல்ல, பிதாவாகி தெய்வன் அல்ல, இயேசுதான் கொடுப்பார் என்பதை நம்ம பார்க்க முடியும். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஜான் சாப்டர் 5:22ல அந்தியும் பிதாவை கனப்படுகிறது போல எல்லாரும் குமாரனை கனப்படும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு கொடுத்து செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுக்கிறார். யோவான் 5:27 சொல்கிறது, அவர் மனுஷகுமாரனாய் இருக்கபடியினால் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தையும் அவருக்கு கொடுக்கிறார். அப்ப இயேசுதான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். அல்லது வேற யார் நியாயம் தீர்க்க போவதில்லை, இயேசுதான் உலகத்தை நியாயம் தீர்ப்பார். அப்படி நியாயம் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது இந்த உலகம் இல்லாமல் போயிருக்கும். அதைத்தான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். 2 பேதுரு 3:7ல இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாத நியாயத்திற்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு காக்கப்பட்டு இருக்கிற இந்த பூமி ஒரு நாள் அந்த வார்த்தையினாலே, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலே என்ன போயும், அழிந்து போயிடும். நீங்க வெளிப்படுத்தல் 21 முதல் வசனம் சொல்கிறது, புதிய வானம் பிறந்தது, அப்பொழுது பழைய வானமும் பழைய பூமியும் இல்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. சமுத்திரமும் இல்லாமல் போய்விட்டது. அப்போ நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது இந்த உலகம் இருக்காது. ஓகே, இந்த உலகம் இருக்காது. நீ எங்கேயாவது ஒளிஞ்சு போய் இந்த உலகத்துல இருக்கான்னு நினைச்சா முடியாது. நியாய தீர்ப்புக்கு முன்னாடி எல்லாரும் வந்து தான் ஆகணும். அப்படி இந்த உலகம் இல்லாத போதும். அதுல இன்னொரு வார்த்தை சொல்ல, அந்த இருந்த இடம் கூட இல்லாமல் போய்விட்டது. அல்லது இருந்த இடம் கூட இல்லாமல் போய்விட்டது என்று நம்ம பார்க்க முடியும். இதை தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 2:35 பார்க்க முடியும். அது இருந்த இடம் போய் இல்லாமல் போய்விட்டது. இப்போ நியாய தீர்ப்பு எப்படின்னு இருக்கு அதை பார்த்து நான் ஸ்டார்டா சொல்லி நான் முடிக்கிறேன். 12ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்க 12ல இருந்து பார்க்கிறோம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரிய தேவனுக்கும் பாக நிற்க கண்டேன். எல்லாரும் யாரெல்லாம் மரித்து இருக்கிறாங்க, இப்போ யாரு, இது அந்த பரிசுத்தவான்கள் அல்ல, மற்ற எல்லா மரித்த ஜனங்கள். ஓகேவா, இது வரைக்கும் ஆதாம் முதல் கொண்டு அந்த நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் மனுஷனா பிறந்த அத்தனை பேரும், சிறியோர் பெரியோர் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அல்லேலூயா. அப்போ புஸ்தகங்கள் இருக்கிறது. எத்தனை புஸ்தகம் நமக்கு தெரியல. அல்லேலூயா. அநேக புஸ்தகங்கள் இருக்கிறது. ஆனா அதுல ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. ஓகே, அப்போ புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது. இன்னொரு புஸ்தகம், அப்போ அது நீங்க நம்ம பண்ண எல்லா நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாம் எழுதியிருக்கும். ஓகேவா, சரி. ஆனா அதை விட்டுட்டு ஜீவ புஸ்தகம் என்னும் ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்பித்தது, மரணமும் பாதாளம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்பித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியையுடைய நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளம் அக்கினிகளிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். அல்லேலூயா. இதுதான் 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவன் காணப்படாதவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்போ இந்த ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பெயர் இருக்கிறதோ அவர்கள் மாத்திரமே பரலோகத்துக்கு போகிறார்கள். இந்த ஜீவ புஸ்தகத்துல யாரு பெயர்லாம் இல்லையோ அவங்க 2ஆம் மரணமாகிய அக்கினி கலந்த கடலாகிய நரகத்துக்கு போகிறார்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம பேர் எங்க இருக்கணும்? ஜீவ புஸ்தகத்துல தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. ஓகே, வேற எங்கேயும் இருந்தாலும் பிரச்சனை தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க சில வேலை பெரிய பெரிய சர்ச்சை கட்டிட்டு சர்ச்சை கல்வெட்டுல பேரை போடுவாங்க. இந்த ஆள் இவ்வளவு லட்சம் கொடுத்தாரு, இந்த கல்வெட்டுல பேருந்து பரலோகத்துக்கு போக முடியாது. ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கும். ஓகே, அது நம்ம பேரு நம்ம ஆலயத்தினுடைய ரிஜிஸ்டர்ல இருக்குது மட்டும் பிரச்சனை இல்லை, காணாது. பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல இருக்கணும். ஓகே, பல புஸ்தகம் இருக்கிறது. ஓகே, அந்த புஸ்தகத்துல இருக்கு எல்லா பேரும் இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் பேரும் அந்த புஸ்தகத்துல இருக்கும். ஆனா இந்த ஜீவ புஸ்தகத்துல செலக்டட் பீப்புள் மட்டும் தான் இருப்பாங்க, எல்லாரும் இருக்க மாட்டாங்க. யார் பரலோகத்துக்கு போகிறாங்களோ அவங்க பேர் மாத்திரம் தான் இந்த ஜீவ புஸ்தகத்துல இருக்கணும். அதனால இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எடுக்கிறதுக்கு தகுதியுள்ளவர்களாய் நாம் வாழுகிறோம். அல்லேலூயா. அப்படி என்றால் 2ஆம் மரணம் நமக்கு வராது. நம்ம உயிர் தெழுந்து பரலோகத்துக்குள்ளாக போய்விடலாம். அல்லேலூயா. இப்ப அந்த ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட வேண்டும். அதான் மோசே, ஜீவ புஸ்தகத்தை என் பேரை திருக்கி போடுங்கப்பா, உங்க புஸ்தகத்தை என் பேரை திருக்கி போடுங்க அப்படிங்க. ஏன்னா அவ்வளவு வேதனையோட தான் ஆண்டு சொல்லிங்களாப்பா, உன் பேரை திருக்கி போட மாட்டேன் உடனே அப்படின்னா நரகம் தள்ள முடியும். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம். அல்லேலூயா. ஆண்டு சும்மா கிரிக்கி போட மாட்டேன்னு சொல்லல, ஏன்னா கிரிக்கியாச்சு அப்படின்னா அவர் பரலத்துக்கு வர முடியும். அல்லேலூயா. ओके
ओके ठीक है बंद करे वो तो गया तुमको बंद कर ओके ओके फाइन व्हाट इज अंदर देन ओके आई वांट टू सी मतलब वन मिनट ஓகே ஹalleluya. அப்போ ஜீவ புஸ்தகத்துல என்ன பண்ணணும், நம்ம பெயர் எழுதப்படணும். அதுக்கு தான் மோசே அந்த கிறுக்கி பாடமாக தான் அவர் சொல்றாரு. ஸோ நீங்கள் நம்முடைய பெயர் எழுதி போடப்பட்டதாக இருக்கணும், கிறுக்கி போட்டதா இருக்கக்கூடாது. ஹalleluya. அப்போ அந்த நாட்களில் எல்லாமே நியாயத்தீர்ப்புக்காக என்ன பண்ணணும்னா, நம்ம எதையும் கொடுக்கணும் அவசியமே இல்லை. பாதாளம் தன்னுடையதை கொடுக்கும், மரணம் தன்னுடையதை கொடுக்கும், சமுத்திரம் தன்னுடையதை கொடுக்கும். எல்லாமே அங்கே என்ன பண்ணா, அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயில் அந்த காலத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க என்னென்ன பண்ணாங்க, இவங்க என்னென்ன பண்ணாங்கிறத அங்கே தெளிவாக சப்மிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இன்றைக்கி சில ஆஃபீஸில் எப்படி சில பியூன் சப்மிட் பண்ணுவாங்கல்ல, அதேமாதிரி அதை சப்மிட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படிதான் அந்த நியாய தீர்ப்பு நடக்க போகுது. அதனால அந்த நியாய தீர்ப்புல ஆண்டவர் நம்மகிட்ட கொஸ்டினே கேட்க மாட்டார். ஹalleluya. கேள்விப்பதிலே அங்கே கிடையாது. ஜஸ்ட் அங்கே போய் நிற்க போகிறோம். ஜட்ஜ்மெண்ட் நடக்கும்போது நீ பரலோகமா நரகமா, அந்த ரெண்டு நிலை தான் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இடப்படுவதற்கு நாம் தகுதியுள்ளவர்களால் எப்படியாவது மாறிடும். ஹalleluya. அந்த உயிர்த்தல் முதலாம் உயிர்த்தலுக்கு பங்கோடு இருக்கிறோமோ இல்லையோ தெரியல, ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுவதற்கு நாம் தகுதியுடையதாக இருந்தால் மாத்திரமே பரலோகத்திற்கு போக முடியும். ஹalleluya. ஸோ நம்ம அப்படிதான் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய பெரிய காரியம் சொல்லுவோம். ஆசீர்வதிப்பார்.